Hi guys, good evening. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, வாட் இஸ் கம்மிங் அப், வாட் இஸ் அன்ஃபோல்டிங் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறத பார்ப்போம். Page of Pentacles. Page of Pentacles is energy, which is young energy, enthusiastic energy, energetic energy, which is very active, which is career oriented, ambitious energy. Next is Nine of Swords. At the same time, very fearful, very insecure. Even though there is so much of ambitions, you can't do anything if you are having fear, insecurity. You have to come out of that. You have to break the clutches. Rise above. Two of Pentacles. Good. Yeah, I'll explain you card by card. First, let me take the cards. Lover's card. That's okay. Wow. Six of Cups. ஓகே கைஸ், இப்போ பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கலாம். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து யங் எனர்ஜி, என்தூசியாஸ்டிக் எனர்ஜி. இப்போ உங்கள் அதாவது கெரியர் பேஷனை வந்து கெரியராக சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக தான் ஆக்சுவலாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான தீவிரத்தன்மை உங்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்கும். ஸோ உண்மையிலேயே இதுதான் என் பேஷனா, இல்லை எனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு அந்த ஒரு தடவை 2 தடவை செய்கிறதோட எனக்கு அது மேலே இருக்க பிடித்தம் போயிடுதா, இல்லை நான் செய்ய செய்ய டயர்ட் ஆகுறேன்னா, இல்லை நான் செய்கிற விஷயம் செய்ய செய்ய எனர்ஜைஸ் பண்ணுதா, இது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க, ஷார்ட் அவுட் பண்ணுறீங்க. இதுதான் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ளே இது எல்லாமே இஸ் அன்ஃபோல்டிங். ஏன்னா இத்தனை நாள் வந்து உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும்னு தோணி இருந்திருக்காது, ஸ்பார்க் அவுட் ஆகிருக்காது. ஆனால் இப்போது உங்கள் கெரியரை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுல ரொம்ப தீவிரத்தன்மையோடு இருக்கும்போது, அப்போ சின்ன வயசில் இருந்து யாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலன்னா கூட நம்மளுக்கு பிடிச்சி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளுக்கு அது கரெக்டாக நம்ம ஒரு அவுட்கம்மை நினச்சி ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம். அந்த அவுட்கம் வர்ற வரைக்கும் நம்மளே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்து ஸ்டாப்பே ஆகாமல் அதை பண்ணி பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணி கடைசியில் அந்த விஷயம் அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் வர்ற வரைக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி அந்த விஷயத்த மாஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயம் எது அப்படின்னு சொல்லி இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதைத்தான் உங்களோட கெரியராக அமைச்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை. ஏன்னா உங்களுக்கு அதில் தான் பேஷன் இருக்குது. ஸோ இது ஒன்று நீங்கள் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த 9 of Swords இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், 9 of Swords வந்து ஒரு ஆக்சுவல் ஃபியர் இருக்குது, பேசிக் ஃபியர் இருக்குது. அந்த ஃபியர் இன்செக்யூரிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்க. ஸோ அந்த ஃபியரை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படும் போது அந்த ஃபியரே மல்டிப்ளை ஆகி இல்யூஷனரி ஃபியராக உங்களை இன்னும் ரொம்ப மிரட்சிகரமாக பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை தான் 9 of Swords. இது ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த பேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு, கெரியர் ஸ்டெபிலிட்டிக்கு இதெல்லாம் யோசிக்கும்போது உங்களோட பேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். உங்களோட பேஷன் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரவுட் அவுட் ஆகுறீங்களா இருக்கலாம், ஆரம்பிக்கிறீங்களா இருக்கலாம்.
உங்கள் பேஷன் வந்து இன்னொன்று வந்து எப்படி சொல்கிறது, மக்கள் அதை புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கலாமா இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, ரவுண்ட் தி கிளாக் எனக்கு காசு கொடுக்குமா, இது மக்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பிடிச்சு வாங்குவாங்க. ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஃபியர் இருக்குல்ல. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வாழ்கிறதுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ளோவாது வேணும்ல. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோ இந்த பேஷனில் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வருது. ஏன்னா யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டிபெண்டன்ஸ் டு டேக் கேர் ஆன். உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு மாதம் மந்த் ஆன் மந்த் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ அது எதையுமே நிற்காது, அது எதையுமே நீங்கள் அவாய்டும் பண்ண முடியாது. ஸோ வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ அப்படிங்கிறது தான் இந்த 9 of Swords. அதை சிந்திச்சு தான் ராத்திரி பகலாக தூங்காமல் யூஆர் கீப்பிங் ஆன் திங்கிங் அபவுட் தட் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா தான் அப்போது இது நடந்துருச்சு அப்படின்னா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், ஸோ எப்படி மார்ச் ஃபார்வர்டு ஆவேன் அப்படிங்கிற சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மென்டலாக அதை ரிகர்சல் பண்ணிங்கன்னா தான் மென்டலாகவே சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயந்தீங்க அப்படின்னு சொன்னால் மென்டலாக ரிகர்சலே நடக்காது. மென்டலாக ரிகர்சல் நடக்காத ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்த விஷயம் வந்து 2 of Pentacles. 2 of Pentacles அப்படிங்கிறதுமே 2 equal things. உங்கள் கையில் 2 ஈக்குவலான திங்ஸ் இருக்குது. இது வெயிட்டேஜ் கூட, அது வெயிட்டேஜ் கம்மி, இல்லை இது தேவை அது தேவையில்லைங்கிற மாதிரி பொருள் இல்லை. ரெண்டுமே ஈக்குவலாக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ யூ காண்ட் ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்த மட்டும் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். எப்படி லைஃப்பில் டுவாலிட்டி இருக்கோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே டுவாலிட்டி இருக்குது. ஸோ எனக்கு மெயினாக தெரிகிற விஷயம் திஸ் நெக்ஸ்ட் அப்கமிங் 48 to 72 ஹவர்ஸில் உங்களை கெரியரை பற்றி தான் நிறைய சிந்தனை இருக்குது. கெரியரை தாண்டி இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேயா? ஸோ கெரியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்ற விஷயமா, அதே மாதிரி இன்னொன்று என்ன யோசிக்கிறீங்கன்னா என்னோடய பர்சனல் டயத்தையும் ப்ரொஃபஷ்னல் டயத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் எனக்கு. ஸோ இப்போ டுவாலிட்டி 2 விஷயம் இருக்குன்னா அந்த 2 விஷயத்தை பற்றின கம்ப்ளீட் நூக் அண்ட் கார்னர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா தான் இப்போ பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக தெரியணும். ப்ரொஃபஷனல் லைஃப்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பை பற்றி ஃபுல் ஃப்ளெஷ்டாக தெரியும். அப்போ தான் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, இன்னொன்று விட்டுருவீங்க. ஸோ இன்னொன்று விடும்போது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த சைடு வெயிட்டேஜ் ஏறும். ஸோ அப்போ அந்த சைடு தான் இழுத்துட்டு போகுமே தவிர யூ கான் சென்டர் யுவர் செல்ஸ், யூ கான் கிரவுண்ட் யுவர் செல்ஸ். ஏன்னா நீங்கள் கிரவுண்ட் பண்ணும்போது சென்டர் பண்ணும்போது தான் அந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அந்த பேலன்ஸ்லேயே கிரவுண்டடாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது இப்போ நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யுவர் பர்சனல் லைஃப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட், அட் தி சேம் டைம் யுவர் கெரியர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்குவீங்க, அதுக்கான நாலேஜையும் கெயின் பண்ணுவீங்க. ஓகே, இது எல்லாமே நெக்ஸ்ட்டு 48 to 72 ஹவர்ஸில் நடக்கும். அடுத்தது வந்து லவர்ஸ் கார்டு. லவர்ஸ் கார்டு அப்படிங்கிறது எப்போவுமே இட் இஸ் நாட் ஐ எம் கோயிங் டு பி ஃபிக்ஸேட்டட் வித் திஸ் பர்சன், இந்த ஒரு பர்சன் கூட தான் ஃபிக்ஸேட்டடாக இருக்க போகிறேங்கிறது கிடையாது. லவர்ஸ் சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் சாய்ஸ். யூ ஹேவ் ஸோ மெனி சாய்ஸஸ். லவர்ஸ் கார்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் ஆல்வேஸ் அபவுட் ரொமான்ஸ். நோ, இட் இஸ் ஆல்சோ அபவுட் குட் பார்ட்னர்ஷிப், இட்ஸ் ஆல்சோ அபவுட் குட் ஃப்ரெண்ட்ஷிப், இட்ஸ் ஆல்சோ அபவுட் a soulmate who entered into your life to teach you life lessons and love lessons. ஸோ இந்த சாய்ஸ் எதுக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணலையோ அந்த பேட்டர்ன் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு, அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லைஃப் லெசனை கற்றுக்கணுமோ அது எதை உங்களோட பாசிட்டிவ் சைடில் விதைக்கணுமோ அதை விதைச்சி லைஃப் பார்த்தா அமைச்சிக்கிறதுக்கு தான் இந்த சாய்ஸ் உங்களுக்கு லைஃப்பில். ஓகேயா? ஸோ இந்த சாய்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் ரொமான்டிக் பார்ட்னராக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ திஸ் பர்சன் குட் ஆல்சோ பி யுவர் ஃப்ரெண்ட், திஸ் பர்சன் குட் ஆல்சோ பி யுவர் குரு ஆர் யுவர் ஸ்டூடெண்ட். இது ஸ்டூடெண்ட் டிசைபிள் பேட்டர்னாக கூட இருக்கலாம். ஸோ somebody within this 48 to 72 hours, somebody is entering into your life who is meant to teach you many things in life. So அடுத்த கார்டு, இம்மீடியட் அடுத்த கார்டே 6 of Cups. This 6 of Cups is like one person is younger,
தி அதர் பர்சன் இஸ் எல்டர். அண்ட் சின்ன வயசுலேருந்து யூ க்ரூ அப் டுகெதர். ஸோ அதுதான் 6 of Cups. இந்த 6 of Cupஸில் 6 கப்புலையுமே கண்ணுக்கு குளிர்ச்சியான பூந்தொட்டியாக இருக்கும். ஓகேயா? அந்த பூந்தொட்டியில் ஒரு பூந்தொட்டியை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, இன்னொரு பூந்தொட்டியை அந்த இன்னொரு பர்சனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இந்த 6 of Cups அப்படிங்கிறதே மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் இட் இஸ் பீன் portrayed as எப்படி சொல்கிறது, ரொமான்டிக் கார்டு தான். பட் வாட் ஐ see here is இங்கேயுமே இட் இஸ் ஆல் அபவுட் லைஃப் லெசன்ஸ் அண்ட் லவ் லெசன்ஸ் தான். தெர் இஸ் நத்திங், ஐ எம் நாட் ஏபிள் டு see எனி ரொமான்டிசிக் திங். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா யூ போத் ஆர் வெரி லாயல் டு ஈச் அதர், யூ போத் ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட் டு ஈச் அதர். ஏன்னா இங்கே ஜெனுவினிட்டி அண்ட் லாயலிட்டி அண்ட் யுவர் டிரான்ஸ்பரன்சி இது எல்லாமே வந்து ஒரு டாகனுடைய இமேஜில் தான் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பையனும் இந்த டாகும் சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து வளர்ந்துருக்காங்க, இப்போ பெருசாகியும் ஒன்றாவே இருக்காங்க. ஸோ டாக் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃபெய்த், டாக் இஸ் அ சிம்பிள் ஆஃப் லாயல்ட்டி இல்லையா? ஸோ யுவர் பியோர் கம்பேனியன்ஷிப். அண்ட் அந்த டாக் கூட இருக்கும்போது டாகுக்கு பேச தெரியாது, ஆனால் நிறைய விஷயங்களை உங்களால் உணர்வு மூலியமாகவே 2 பேரும் பரிமாறிக்க முடியும். 2 பேருமே வந்து டாக் நினைக்கிறதே உங்களுக்கு புரிய வச்சிருது இல்லை? ஸோ இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் லைக் தட். ஸோ அந்த லைஃப் லெசன்ஸ், அந்த சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, லைஃப் சேலஞ்சஸ் ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே கற்றுக்கிறதுக்காக தான் இந்த 6 of Cups. இந்த soulmate has entered into your life. So this is going to happen within next 48 to 72 hours. இது போக உங்களுக்கு பிரபஞ்சம் என்னெல்லாம் மெசேஜ் கொடுக்க விரும்புது அப்படிங்கிறத பார்ப்போம். Knight of Pentacles. இது Page of Pentacles, இது Knight of Pentacles. Knight of Pentacles யூஷுவலாக ரைடர் ஒயிட் டெக்கில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹார்ஸ் மேலே ஜாக்கி அந்த ஹார்ஸ் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே இருக்கும். Knight of Pentacles வந்து அந்த 4 நைட்டில் ஒரு நைட்டு மட்டும்தான் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கும், மற்ற 4 நைட்டும் பறக்கிற பொசிஷனில் தான் இருக்கும் ஹார்ஸு. ஸோ எந்த விஷயத்துக்காமே பதறி செய்கிற ஒரு ஆள் கிடையாது Knight of Pentacles அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த கார்டு எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா, டோன்ட் டேக் டெசிஷன்ஸ் வெரி ஹாஸ்டி. அவசரப்பட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, யோசிக்காமல் அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு முன்னாடி திங்க் வைஸ்லி அண்ட் டேக் தட் டெசிஷன். இப்போ இதைத்தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனாக கேரி ஆன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கோம், நம்ம பேஷனை தான் ப்ரொஃபஷனாக கெரியராக கன்வெர்ட் பண்ணுறோன்னா, அந்த டெசிஷன் மேக்கிங் அப்போது அவசரமாக டெசிஷன் எடுக்காதீங்க. திங்க் 4 விஷயத்தையும் யோசிங்க. நம்மளுக்கு காசு கொடுக்குமா, நம்மளை ட்ரெயின் அவுட் பண்ணிடாதா, நம்ம வேலை செய்ய ட்ரெயின் எனர்ஜி கொடுக்குமா, நம்மளை மோட்டிவேட் பண்ணுமா, நம்மளுக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குமா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்குமா, ரவுண்ட் தி கிளாக் எப்போவுமே ஃபினான்ஷியல் ஃப்ளோ இருக்குமா, இதெல்லாமே யோசிங்க. இட்ஸ் ஓகே டு பி ஸ்லோ, பட் பி ஸ்டெடி. திங்க் பண்ணி வைஸாக டெசிஷன் எடுங்க. பிகாஸ் யுவர் சாய்ஸஸ் ஹேஸ் பவர். ஸோ நீங்கள் என்ன சாய்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ பிரபஞ்சமும் அதை தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் அப்போ கேட்குற விஷயம் வைஸாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கார்டு ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் கார்டு அப்படிங்கிறது டேமிங் தி பீஸ்ட் இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரென்த் கார்டில் ஹூஸ் டேமிங் தி பீஸ்ட்னா எம்பரஸ் தான் டேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால், நம்மளோட எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய இன்னர் சைல்டு தான் பீஸ்ட். ஓகேயா? இன்னர் சைல்டு ஏன் இவ்வளோ பீஸ்டியாக இருக்குது, ஏன் இவ்வளோ டாக்ஸிக்காக, டார்க்காக, நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அதனுடைய ஆசைகள் நிறைய விஷயம், அது யாரை க்ளோஸாக நினச்சிச்சோ, அந்த இன்னர் சைல்டு யார் கூடலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருச்சோ அவங்களாலே நிராகரிக்கப்பட்டதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாமல் அந்த டாக்ஸிசிட்டி இருக்குது. ஸோ அந்த டாக்ஸிக்காக இருக்க இன்னர் சைல்டை நீங்கள் டேம் பண்ணுறீங்க. அதனால தான் அதை வந்து லயனோட இமேஜில் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் இன்னர் சைல்டை டேம் பண்ணும்போது 100% ஜெனுவினாக இருந்து டேம் பண்ணும். லயன் கொஞ்சமாச்சும் ஃபேக்னஸை ஸ்மெல் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அவ்வளோதான், உங்கள் கதை திவால். ஸோ எப்போவுமே அந்த இன்னர் சைல்டை டேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால்,
இன்னர் சைல்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக டைம் பண்ணணும்? நீங்கள் ஆசைப்படுறத வாழ்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அடல்ட் செல்ஃபும் இன்னர் சைல்டும் யுனைட் ஆகணும். யுனைட் ஆனால் மட்டும்தான் உங்கள் டீப் டிசைர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கெரியராக இருக்கட்டும், உங்கள் பேஷனாக இருக்கட்டும், எதனாலும் நீங்கள் கேரி ஆன் பண்ணி மார்ச் ஃபார்வர்டே பண்ண முடியும் லைஃப்பில். உங்கள் இன்னர் சைல்டு ஒரு டைரக்ஷனில் இருக்குது, உங்கள் அடல்ட் செல்ஃப் ஒரு டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி அதுக்காக வாழ முடியும்? அப்போ இன்னர் சைல்டோட டீப் டிசைர்ஸை தான் நம்ம லைஃப் பார்த்தா அமைச்சு வாழணும். ஸோ அப்போ இன்னர் சைல்டோட ஒன் அமங் தி டீப் டிசைர் தான் இந்த கெரியருக்கான டெசிஷன், இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான டெசிஷன், இல்லை ஒரு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் வேணும் என்னோட கம்பேனியனா அப்படிங்கிற அந்த டீப் டிசைர். ஸோ அப்போது அந்த இன்னர் சைல்டோட டெசிஷனை அந்த இன்னர் சைல்டுக்கு செய்து கொடுக்கணும்னாலே, அந்த இன்னர் சைல்டு ஸ்டேஜ் ஆஃப் அக்செப்டன்ஸுக்கு வரணும்னாலே அந்த டாக்ஸிசிட்டி எல்லாம் போனால் தான் ஸ்டேஜ் ஆஃப் அக்செப்டன்ஸுக்கு வரும். அப்போது நம்மளோட அடல்ட் செல்ஃப் ஜெனுவினாக இருந்து தான் நம்ம இன்னர் சைல்டை டைம் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா, உன்னை பார்த்துக்கிறேன், உனக்காக நிற்கிறேன், நீ என்ன கேட்குறியோ உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடல்ட் செல்ஃபே இப்போ ஒரு சில சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் பயந்துருச்சு, இல்லை அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் முழிக்குது அப்படின்னா, இல்லை அடல்ட் செல்ஃபே ரொம்ப வீக்காக இருக்குது, செல்ஃப் ஒர்த்தே இல்லாமல் இருக்குது, செல்ஃப் எஸ்டீமே இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னர் சைல்டு அடல்ட் செல்ஃபை நம்பவே நம்பாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேலை என்ன? அடல்ட் செல்ஃபை ஸ்ட்ராங் பண்ணுறது. அடல்ட் செல்ஃபை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னர் சைல்டை நீங்கள் டேம் பண்ணவே முடியும். ரீபேரண்டிங் பண்ணி அன்கண்டிஷனல் லவ்வால் டேம் பண்ணவே முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மேக் யோர் செல்ஃப் ஸ்ட்ராங் இனஃப். இந்த சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடச்சிட்டு, எஸ் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு லிவ் அண்ட் திஸ் இஸ் ஹவு ஐ ஆம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நிலையாக நில்லுங்க. உங்களுக்கு நீங்கள் பேக் போனால் நிற்க கற்றுக்குங்க. அதை பார்த்து தான் இன்னர் சைல்டுக்கு ட்ரஸ்ட் கெயின் ஆகும். ஸோ இது யூனிவர்ஸோட நெக்ஸ்ட் மெசேஜ். இப்போ அடுத்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிற எனர்ஜி எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட். கிங் ஆஃப் கப்ஸ் கிட்டே இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஹீல் கீப் ஆன் வெயிட்டிங். என்னென்னா, அவர் ஒரு கப்பு வச்சுருக்காரு பாருங்க, கையில் டெலஸ்கோப் வேறு வச்சுருக்காரு, தெரியுதா? ஐ ஷோ யூ க்ளோஸ். கையில் கப்பு வச்சுருக்காரு, இன்னொரு கையில் டெலஸ்கோப் வச்சுருக்காரு. ஸோ என்ன பண்ணுவாருன்னா, ஹீல் கீப் ஆன் வெயிட்டிங் ஃபார் தி அல்டிமேட் ஒன். இந்த அல்டிமேட் ஒன் தான் என்னை நிறைவு பண்ணணும், இந்த அல்டிமேட் ஒன் தான் இந்த கப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஸோ அந்த அல்டிமேட் ஒன்று வர்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் அந்த டெலஸ்கோப்பு. ஸோ ஹீல் பி கீப்பிங் ஆன் வெயிட்டிங். ஆனால் பிரபஞ்சம் எப்படி ஒர்க் பண்ணும்? நீங்கள் என்ன எனர்ஜியை பிரபஞ்சத்தில் போட்டுகிட்டே இருக்கீங்களோ அதை தான் அது ரியாலிட்டியில் கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியவே போட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சமும் உங்களுக்கு வெயிட்டிங்கை தான் ரியாலிட்டியில் கொடுக்கும். ஸோ அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஹீஸ் கீப்பிங் ஆன் வெயிட்டிங். ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிரும்னா ஹீல் பிகம் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அந்த பீஸ் ஆஃப் மைண்டு, ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாமே ஹீல் லூஸ் தி பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும். அப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுவார். எனக்கு அந்த அல்டிமேட் ஒன் வருதோ வரலையோ ஐ எம் நோ மோர் பாதர்ட், எனக்கு என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீல் கோ ஃபார் ஹீலிங் திங். ஓகேயா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ராவார். அப்போ தான் செல்ஃப் லவ் பற்றி கற்றுப்பார். செல்ஃப் லவ்வை லைஃப் பார்த்து அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பார். செல்ஃப் கேரை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ண அவர் கையில் வச்சுருக்கிற கப்பு தன்னால் நிறையிறத பார்ப்பார். அப்போ தான் ஹீல் ரியலைஸ், இந்த கப்பை வெளியேருந்து யாரோ ஒருத்தவங்க நிறைவு செய்ய முடியாது, நம்ம தான் நிறைவு செய்யணும். ஓகேயா? ஸோ அப்போது அந்த கப்பு நிறைஞ்சிருந்துச்சுன்னா தான் நம்ம சர்வ் பண்ணுறதும் நிறைஞ்சிருக்க கப்லேருந்து தான் சர்வ் பண்ண முடியும். எம்டி கப்பை கையில் வச்சுக்கிட்டு சர்வ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதே அவருக்கு அப்போ தான் தெரியும், பொறி தட்டும். ஸோ அதுக்கப்புறம் இருந்து அந்த செல்ஃப் லவ்வையே லைஃப் பார்த்தா அமைச்சு வாழ ஆரம்பிப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அந்த டெலஸ்கோப்பில் பார்க்குறது அது இதெல்லாம் விட்டுருவார். ஸோ அப்போ அந்த டெலஸ்கோப்பில் பார்க்குறதெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா அவர் எப்போ தன்னிறைவோட அந்த எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட அந்த கப்பு எப்பவுமே நிறைஞ்ச கப்போடையே இருக்கிற மாதிரி அவர் உருவாயிட்டாரோ, ஆட்டோமேட்டிக்காக இஸ் டிவைன் காம்ப்ளிமெண்ட் வில் மேனிஃபெஸ்ட் இன் டு ஹிஸ் லைஃப். அவரை தேடி அவங்க வருவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி நம்ம பண்ணுற ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும். அது அவர் ஃபர்ஸ்ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் கற்றுக்கிறாரு. எங்கிட்ட கோச்சிங் வராங்களோ அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் எங்கிட்ட கோச்சிங் வராங்க. ஸோ அந்த சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. ஸோ இது யூனிவர்ஸினுடைய அடுத்த மெசேஜ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெசேஜுக்கு போவோம்.
8 of Pentacles. 8 of Pentacles என்னது? பயங்கர ஷார்ப் ஃபோக்கஸ் இன் ஒர்க். ஸோ அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு அவுட்கம், நான் இந்த இன்புட்டை கொடுக்குறேன், ஸோ எனக்கு இந்த அவுட்கம் வேணும்னு அவங்க மென்டலாகவே ஒரு அவுட்கம்மை பிக்சரைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த அவுட்கம் வர வரைக்கும் அவங்களுக்கு இருந்த அந்த ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேட்டட் இன் ஒர்க் மாறவே மாறாது. அதிலே தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாஸ்டர் பீஸாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் வர வரைக்கும் they'll keep on working. அன்டிஸ்ட்ராக்டட், டைவர்ஷனே இல்லாத, ரொம்ப ஷார்ப் ஃபோக்கஸ் உள்ள, வெரி வெரி எப்படி சொல்கிறது, அந்த அந்த மாஸ்டர் பீஸாக உருவாக்குறதுக்கான எனர்ஜியை கொண்ட ஒரு ஃபோக்கஸ் தான் 8 of Pentacles. ஸோ அந்தளவுக்கு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் உங்கள் கெரியரில் எப்போவுமே இப்போது நீங்கள் ஒரு ஒரு உங்கள் பேஷனையே கெரியரை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அந்த பேஷன் எப்போவுமே உங்கள் பிளட்டில், உங்கள் ஹார்ட்டில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். ஸோ தட் ஆல் தி டைம் யூ கீப் திங்கிங் அபவுட் இட். எப்போவுமே அது அது ஃப்ளோலேயே இருந்துட்டு இருக்கணும். அது சம்மந்தமாக நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகணும். நிறைய இப்போ மார்க்கெட்லேயே நிறைய பொருள் வந்துருச்சுல, நம்ம தயாரிக்கிற மாதிரியே நிறைய பொருள் வந்துருச்சு. ஸோ அப்போது மார்க்கெட்டில் நீங்கள் இவங்களெல்லாம் தாண்டி ஒரு காம்படிஷன் இல்லாமல் யூனிக்காக நிற்கணுன்னா அப்போ உங்கள் பீஸ் மாஸ்டர் பீஸாக இருக்கணும்ல. ஸோ அந்தளவுக்கு க்ரியேட்டிவாக எப்படி கொண்டு வர்றது, திஸ் இஸ் ஆல் இஸ் 8 of Pentacles. ஸோ ஆல்வேஸ் இன்வெஸ்ட் யுவர் எனர்ஜி ஹோல் சோல் அண்ட் ஹார்ட் 100% போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போ அந்த எப்படி சொல்கிறது, உண்மையாக உங்களுக்கு உண்மையாக இருந்து 100% கொடுக்குறீங்களோ அது ரிட்டர்ன் கிடைக்கும் போது மல்டிபிள் ஃபோல்ஸாக கிடைக்கும். அதுதான் இதுக்கான இந்த கார்டுக்கான மெசேஜ். நெக்ஸ்ட் கார்டு ஃபூல் கார்டு. ஃபூல் கார்டு எதை குறிக்குதுன்னா எப்போவுமே வெரி எனர்ஜெட்டிக் பர்சனாலிட்டி, ஆல்வேஸ் ரெஃப்ரெஷ்ட், எப்போவுமே வெயிட்டிங்னு கூட கிடையாது, ஹீ இஸ் ரெடி இன் தி கிளிஃப். ஓகேயா? இன்னொன்று, அவங்க கைகளை தூக்கி உயர்த்தி நிற்கிறது எங்கன்னா மேலே வானத்தை பார்த்து, பிரபஞ்சத்தை பார்த்து. ஸோ ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் குவாண்டம். ஓகே, அண்ட் ஷீ ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் இன் டிவைன் சுப்ரீம். இப்போ இந்த இடத்துலேருந்து குதிச்சாதான். இன்னொன்று, ஃபூலோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னா, தான் ஆசைப்பட்டதை லைஃபாக வாழ்கிறதுக்காக எந்த எல்லை வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ஆசைப்பட்டது இந்த மவுண்டன் கிளிஃப்லேருந்து குதிச்சு தான் அதை அடையணும்னா அதை குதிக்கிறதுக்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கான ரிஸ்க் எடுக்கிற மனோபாவம் இருக்கணும். அப்போ தானே உங்களுக்கு எவ்வளோ தீவிரத்தன்மை இருக்குன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். உண்மையிலேயே தீவிரத்தன்மை இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்டதை கொடுத்தா தானே ஒர்த்து. ஸோ அதையும் பிரபஞ்சம் வந்து செக் பண்ணும் தானே. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 48 to 72 ஹவர்ஸ்க்கு திஸ் இஸ் ஆல் இஸ் அன்ஃபோல்டிங். ஸோ இது போக லெட் அஸ் see இப்போ உங்களுக்கு என்ன பிளாக்கேஜ் இருக்குது, அந்த பிளாக்கேஜை எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். இதெல்லாம் இப்போ நடக்க முடியாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, வாட் இஸ் தட்? 10 of Wands. 10 of Wandsனா என்ன அர்த்தம்னா, இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து 10 of Wandsங்கிறது என்னால் தூக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணிட்டான். அவன் அப்போ என்ன பண்ணணும், இதை கீழே போட்டால் தான் நிமிர்ந்தே நிற்க முடியும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் யாரும் தூக்க சொல்லலை, அவனே தான் தூக்கிட்டு நிற்கிறான். ஓகேயா? கீழே போட்டுட்டானா இந்த பர்சனாலிட்டி மாதிரி நிமிர்ந்து நின்றுடுவான்ல. ஸோ அப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் அவனே தான் அவன் கட்டிக்கிட்டு இருக்கான். ஓகேயா? ஸோ இப்போ இந்த சைடு தான் வந்திருக்கு, பேக் சைடு தான் வந்திருக்கு. அப்போ இப்போதைக்கு அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப வலிக்குது, நிமிர்ந்து கூட நடக்க முடியல, வேறு எதையுமே என்னால் சிந்திக்க முடியல, அந்தளவுக்கு நான் பிளாக் ஆகி போயிருக்கேன். ஆனால் என்னால் இதுக்கு மேலே இந்த பயணத்தை தொடர முடியல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இதுதான் அவன் பிளாக்கேஜ். அவன் என்ன பண்ணணும், இந்த சுமையை நம்ம தான் நமக்கு கட்டியிருக்கோன்னு ரியலைஸ் பண்ணணும். அது ரியலைஸ் பண்ணுற தருணத்தில் தான் என்ன பண்ணுவான், இந்த சுமையை பூரா கீழே இறக்கி போடுவான். இறக்கி போடணும்னு அவனுக்கு தோணும். அப்போ இறக்கி போடணும்னா அப்போ அது எப்படி இறக்கி போடுறது, எந்த மாதிரி இறக்கி போடுறதுங்கிறதையே யோசிக்க ஆரம்பிப்பான். நமக்கு இந்த சுமை தான் பாரமாக இருக்குங்கிறதே பொறி தட்டலைன்னா அவன் எப்படி இறக்கி போடுறத பற்றி யோசிப்பான். இப்போதைக்கு அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த சுமையை இறக்கி போடுறதுக்கான வழி என்னவோ அதை கண்டுபிடிங்க. ஓகே?
அடுத்தது வந்து ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இது ஃப்ரண்ட் சைடு வந்திருக்கு அப்படின்னாலும் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸுக்கு வந்து ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஃப்ரண்ட் சைடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்திருக்குன்னு சொன்னால் இப்போது யூ நோ யுவர் பேஷன். ஆனால் அந்த பேஷனை நீங்கள் இப்போ லைஃப் பார்த்தா அமைக்கணும், அந்த பேஷனை கெரியராக கேரி ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் நோ எவ்ரி நூப் அண்ட் கார்னர் டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் பேஷன். அந்த பேஷனை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, என்ன நாலேஜ் கெயின் பண்ணணுமோ, அந்த பேஷனை நீங்கள் கெரியராக அமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த கெரியரை ஃப்ளோக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஷியல் ஃப்ளோ, ஃபஸ்ட்டு கெரியரை ஃப்ளோக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்னென்ன நாலேஜ் கெயின் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாத்திரம்தான் யூ கேன் மார்ச் ஃபார்வர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட பிளாக்கேஜ் என்ன, அந்த பிளாக்கேஜ் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிளாக்கேஜ் வந்து இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. 6 of cups. 6 of cups அப்படிங்கிற கார்டு எதை குறிக்குதுன்னா இதான் 6 of cups. பிளாக்கேஜ்லேயும் உங்களுக்கு 6 of cups வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் 6 கப்பும் இங்கே கீழே இருக்குது. நீங்கள் பால்கனியிலேருந்து 6 கப்பையும் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை. ஸோ அதுக்கான ஆக்ஷன் என்னவோ, நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா தான் அந்த 6 of cups என்ஜாய் பண்ண முடியும். அந்த 6 of cups அப்படிங்கிறதுல நீங்கள் லைஃப் லெசன்ஸ், லவ் லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போது இதுதான் ஆக்ஷன் நீடட் இல்லையா? ஸோ இந்த ஆக்ஷன் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கான பர்சன் லைஃப் உள்ள என்ட்ரு ஆவாங்க. உங்களுக்கான பர்சன் என்ட்ரு ஆனால் தான் மைபி தேர் கார்மிக் பார்ட்னர் ஆர் தேர் சோல்மேட், இல்லை ட்ராமா பாண்டு, இல்லை வாட் எவர் ரிலேஷன்ஷிப் இட் இஸ், டிவைன் காம்ப்ளிமெண்ட், எதுவாக இருந்தாலும் நீ கற்றுக்க வேண்டிய லைஃப் லெசன் அப்படிங்கிறத கற்றுக்கணுன்னா இனிஷியேட்டிவ் ஃபஸ்ட் எடுக்கணும்ல, அந்த பர்சன் வரணும்ல, உங்களுக்கு ட்ரிகர்ஸ் ஆகணும்ல. ட்ரிகர்ஸ் ஆகும்போது தானே நீங்கள் அந்த ஜேர்னி உள்ள என்ட்ரு ஆகும்போது எல்லா லைஃப் லெசன்ஸையும் கற்றுக்குவீங்க, லவ் லெசன்ஸ் கற்றுப்பீங்க. நீங்கள் ஆக்ஷனே எடுக்கல, நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் நெவர் மார்ச் ஃபார்வர்ட். ஸோ டேக் ஆக்ஷன், டேக் தி நீடட் ஆக்ஷன். King of Pentacles. ஸோ கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆகணும் அப்படின்னா, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிற பர்சன் இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. ஸோ கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிற பர்சன் கிட்ட இல்லாத எப்படி சொல்கிறது, மெட்டீரியலிஸ்டிக் அபண்டன்ஸே கிடையாது, எல்லாமே ஹி ஹேஸ். ஆனால் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆனால் தான் அதெல்லாம் கிடைக்கும். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தால் கிடைக்காது. ஸோ கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆகிறதுக்கு என்ன பேசிக் ஆக்ஷன் எடுக்கணுமோ, என்ன பேசிக் நாலேஜ் கெயின் பண்ணணுமோ, நீங்கள் உங்களை கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆகிறதுக்கு எப்படி எந்த விதத்தில் எலிஜிபிள் பண்ணிக்கணுமோ அதை நீங்கள் தான் உங்களை எலிஜிபிள் பண்ணிக்கணும் இல்லையா? எலிஜிபிள் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஃப்ரண்ட் சைடுக்கு திரும்ப முடியும். எலிஜிபிள் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஆல் தி வெல்த் வில் பி அண்டர் யுவர் ஃபீட். இல்லைன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான், கனவு கண்டுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். So make yourselves eligible enough to live your dreams in reality and become an abundant full personality. Abundanceங்கிறது it's not only in wealth, mental abundanceம் இருக்கணும். mental abundance இருந்தால் தான் financial abundance will flow into your life. What energy you are at, you will attract that energy. இது வந்து 5 of swords. 5 of swords அப்படிங்கிறது இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. 5 of swords அப்படிங்கிறது என்ன, ஃபுல் கம்ப்ளீட் கான்ஃப்ளிக்ட். இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற கன்ஃபியூஷன்ஸும் கான்ஃப்ளிக்ஸும் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்செட்டாக இருக்கீங்கன்னா, இப்போ மிரர் எக்ஸசைஸே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்செட்டோட ரீசன் தெரிஞ்சால் தான் மிரர் எக்ஸசைஸே பண்ண முடியும். அந்த அப்செட்டோட ரீசன் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஃப்ரண்ட் சைடு. அப்செட்டோட ரீசனே தெரியல அப்படிங்கிறது பேக் சைடு.
ஓகேயா? ஸோ அப்போ அப்செட்டோட ரீசனே தெரியல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய வாட் ஸ்டெப் யூ ஹேவ் டு டேக்? சிட் வித் யோர் செல்ஸ், ஹேவ் செல்ஃப் டாக். அதுக்கு முதல்ல பீஸ்ஃபுல் ஆகணும், காம் ஆகணும். நீங்கள் என்ன அப்செட்டில் இருக்கீங்களோ அந்த அப்செட்லேருந்து ரிலாக்ஸ் ஆகணும், கூல் ஆகணும். உங்களுக்குள்ள கண்டிப்பாக செல்ஃப் கான்வர்சேஷன் நடக்கணும், உங்கள் ஹையர் செல்ஃப் கிட்ட பேசணும். ஸோ ஆஸ்க் வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தி அப்செட் டு யுவர் ஹையர் செல்ஃப். அப்போ ஹையர் செல்ஃப் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிற அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதை கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்களை பீஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கணும், காம் டவுன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களை எப்படி காம் டவுன் பண்ணணுங்கிறது தெரியணும். ஸோ எப்படி கிரவுண்ட் பண்ணுறது, கிரவுண்டிங் எனர்ஜினா என்ன, இதுக்கான நாலேஜ் ஃபுல்லாக நீங்கள் கெயின் பண்ணால் மட்டும்தான் அப்செட்டுக்கான ரீசனே தெரியும். அப்செட்டுக்கான ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா தான் அந்த இன்செக்யூரிட்டியிலேருந்து இல்லை உங்களுக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட் எனர்ஜியிலேருந்து கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்சதுன்னா மட்டும்தான் கான்ஃபிடென்ஸே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் உங்களால். ஓகே, இதுக்கப்புறம் இதுதான், இந்த அப்செட்டுக்கு இதுதான் ரீசன், அப்செட் இப்படி தான் ரிமூவ் பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியவே செய்யும். ஸோ அந்த அப்செட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்வேஸ் ஹேவ் செல்ஃப் டாக் வித் யுவர் ஹையர் செல்ஃப். கம்யூனிகேஷனுங்கிறது நீங்கள் மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஹையர் செல்ஃப் திருப்பி என்ன சொல்லுதுங்கிறத ரிசீவ் பண்ணுறதுக்கும் கற்றுக்கணும், அந்த நாலேஜையும் கெயின் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போது நெக்ஸ்ட்டு 48 hours to 72 hours what is all spanning out in your life and what are the blockages and how to navigate through that and march forward in life. So next இது மாதிரி வேற ஒரு ரீடிங்கில் பார்க்கலாம். Until then, bye.